வெல்கம் டு பெரிய விட்டு சேனல் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் மார்ஜினல் காஸ்டிங் 8th வீடியோ. இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் நடத்தியிருக்கேன். பீரியட் 1 பீரியட் 2 இந்த மாதிரி 2 பீரியட் கொடுத்து ஒவ்வொரு பீரியடுக்கும் சேல்ஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பீரியடுக்கு சேல்ஸ் 1.5 லட்சம், ப்ராஃபிட் 20,000. செகண்ட் பீரியடுக்கு சேல்ஸ் 1,70,000, ப்ராஃபிட் 25,000. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைன் P/V ரேஷியோ, ப்ராஃபிட் when சேல்ஸ் ஆர் ₹2,50,000, சேல்ஸ் required to earn a profit of ₹40,000. அதாவது முதல்ல P/V ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் 2.5 லட்சமாக இருந்தால் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 1.5 லட்சத்துக்கு 20,000, 1,70,000க்கு 25,000 கொடுத்துருக்கு. அப்போ 2 லட்சமாக இருந்தால் எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மூணாவது 40,000 ப்ராஃபிட் இருக்கோன்னா எவ்வளவு சேல்ஸ், புரியுது உங்களுக்கு? ரெண்டாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் P/V ரேஷியோ நார்மலாக கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 1.5 லட்சம் 1,70,000க்கு பதிலாக 2.5 லட்சம் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் 40,000 இருக்கணும்னா சேல்ஸ் எவ்வளவு தேவைன்னு கேட்டிருக்காங்க. இதை கொடுத்து இதை கேட்டிருக்காங்க. மூணாவது சப்டிவிஷனில் இதை கொடுத்து இதை கேட்டிருக்காங்க. இதுதான் ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இப்போ இந்த மாதிரி பீரியட் 1 பீரியட் 2ன்னு கொடுத்துட்டாலே உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி எழுதிக்கிங்க. 1, 2ன்னு போட்டு சேல்ஸ் ப்ராஃபிட் எழுதிட்டு அதனுடைய டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். சேல்ஸ் எவ்வளவு, 2 பீரியடுக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 20,000. லாபத்தோட டிஃபரன்ஸ் எவ்வளவு, 5,000. ரெண்டையும் கழிச்சு 1,70,000க்கும் 1,50,000க்கும் டிஃபரன்ஸ் 20,000, 25,000க்கு 20,000க்கு 5,000. இந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சி எழுதி, இந்த பீரியட்னு கொடுத்துட்டாலே இந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சி எழுதிருங்க. எழுதிட்டு P/V ரேஷியோ கண்டுபிடிக்க இந்த மாதிரி பீரியட் கொடுக்கையில் என்ன ஃபார்முலானா, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ், கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ்ன்னு நம்ம போடுவோம். ஆனால் இந்த மாதிரி பீரியட் 1, 2 இந்த மாதிரி 2 பீரியட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா Pக்கு பதிலாக ப்ராஃபிட்டே வச்சுக்கணும். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. சேஞ்ச் இன் ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க டிஃபரன்ஸ் 5,000. சேஞ்ச் இன் சேல்ஸுங்கிறத 20,000. 5,000 பை 20,000 இன்ட்டு 100 வந்து 25%. இந்த மாதிரி P/V ரேஷியோ தான் இதுக்கு கண்டுபிடிச்சி வச்சுங்க. ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பீரியட் கொடுத்தாலே சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். இதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போடுவோம்ல, அதை ரஃப் காலத்தில் எழுதிக்கிங்க. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கணக்கு போட போகிறோம். அதாவது நம்முடைய ஃபார்மெட் என்ன, சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சோம்னா கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சோம்னா ப்ராஃபிட். இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் என்ன கிடைக்கும், கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டால் ப்ராஃபிட். இப்போ நான் இதை 2 பார்ட்டாக பிரித்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சா என்ன கிடைக்கும், கான்ட்ரிபியூஷன். ரெண்டாவது பார்ட்டாக கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கிடைச்சா என்ன கிடைக்கும், ப்ராஃபிட். இந்த மாதிரி 2 பகுதியாக இதையே நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஏன்னா இப்போ மொத்தம் 3 இருக்குது பார்த்தீங்களா, சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன். இதில் ஏதாவது 2 தெரிஞ்சாலே மூணாவதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட், இதில் ஏதாவது 2 தெரிஞ்சால் மூணாவதை கண்டுபிடிக்கலாம். அதனால் மொத்த இதையும் எழுதிக்கிங்க ஒன்று, அதை 2ஆக பிரித்து எழுதிங்க. இதெல்லாம் ரஃப்பில் எழுதிக்கிங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் எழுதியிருக்கேன். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சா கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சா ப்ராஃபிட். இதை நான் 2 ஸ்டெப்பாக பிரித்து எழுதியிருக்கேன். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சா கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சா ப்ராஃபிட்னு எழுதிட்டு இப்போ கணக்குக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன, ப்ராஃபிட் when சேல்ஸ் ஆர் 2,50,000 அப்படின்னு கொடுத்துருக்கு. நமக்கு இப்போ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வேணும், ஃபிக்ஸட் காஸ்ட் வேணும், கான்ட்ரிபியூஷன் வேணும். இந்த 2ம் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். சரி, கான்ட்ரிபியூஷன் முதல்ல, அதனால தான் இந்த டேபிள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதுக்கு டிக் போட்டிருக்கேன். கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ராஃபிட். இப்போ கான்ட்ரிபியூஷன் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், P/V ரேஷியோலேருந்து தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அதனால தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அவங்களும் கேட்டிருக்காங்க, கேட்கலைனாலும் நம்ம P/V ரேஷியோ தான் முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இந்த P/V ரேஷியோவுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன, கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100, C/S இன்ட்டு 100. இங்கே எஸ் இப்போ என்னவா எடுத்துக்கணும்னா, கணக்கில் கேட்டிருக்காங்கள 2.5 லட்சம் சேல்ஸ் இருக்கையில் கான்ட்ரிபியூஷன் P/V ரேஷியோ மாற போகிறதில்ல. P/V ரேஷியோ மாறாது. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ ஒரு கணக்கு போட்டோம்னா அந்த கணக்கில் மாறாது.
வேறு டேட்டா மாறினா தான் மாறும். அதனால் P/V ரேஷியோ அதே தான், சேல்ஸ் மாற்றும்போது கான்ட்ரிபியூஷனும் மாறும். இப்போ நமக்கு என்ன கணக்கில் கேட்டிருக்குன்னா ப்ராஃபிட் வென் சேல்ஸ் ஆர் ₹2,50,000 ப்ராஃபிட் கேட்டிருக்கு. நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா என்னென்ன வேணும், கான்ட்ரிபியூஷனு ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு தான் வேணும். ஆனால் இங்கே சேல்ஸ் தான் கொடுத்துருக்கு, கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. இந்த சேல்ஸை வச்சு எப்படி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம அதுக்கு தான் P/V ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். P/V ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இதில் சேல்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் என்ன, 25. இந்த 2.5 லட்சம் கீழே உள்ள 2.5 லட்சம் மேலே போயிடும், மேலே உள்ள 100 கீழே வந்துடும். இதுதான் கால்குலேஷன். 25 இன்ட்டு இந்த 2.5 லட்சம் மேலே போயிடும், கீழே இருக்கா ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகையில் மேலே போயிடும், மேலே இருக்க 100 அது ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரையில் கீழே வந்துடும். கணக்கு பண்ணால் 62,500 கான்ட்ரிபியூஷன் கிடச்சிருக்கு. அப்போ இந்த கணக்கில் உங்களுக்கு இப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸட் காஸ்ட்டு வேணும். ஆனால் கான்ட்ரிபியூஷன் நமக்கு கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வேரியபிள் காஸ்ட்டு கொடுத்தால் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். ஆனால் வேரியபிள் காஸ்ட்டு கொடுக்கல, அதனால் இந்த டேபிளுக்கு நம்ம போக முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், P/V ரேஷியோலேருந்து நம்ம கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு அடுத்து என்ன தேவை, ஃபிக்ஸட் காஸ்ட்டு தேவை. ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க தான் நான் அந்த பீரியடை இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பீரியடுக்கும் செகண்ட் பீரியடுக்கும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பீரியடுக்கு எடுத்து P/V ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, C/S × 100. P/V ரேஷியோ என்ன, 25. C/S என்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு பீரியடுக்கு என்ன சேல்ஸு, 1.5 லட்சம் × 100. அப்போ C = 25. இந்த 1.5 லட்சம் கீழே இருக்கிறது மேலே போயிடும், 100 மேலே இருக்கிறது கீழே வந்துடும், 37,500. இந்த ஃபஸ்ட்டு பீரியடுக்குள்ளே கான்ட்ரிபியூஷன். இந்த சேல்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ் கொடுத்தாலே நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சேல்ஸை வச்சு இதுக்கு கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் பீரியடுக்கு சேல்ஸ் என்னென்னா 1,70,000. அப்போ C வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து 25 × 1.5 லட்சம் பை 100. இந்த 1.5 லட்சம் கீழே இருக்குது, அது மேலே போயிடும், 100 மேலே இருக்குது, அது கீழே வந்துடும். அப்போ C வந்து 42,500. ஃபஸ்ட்டு பீரியடுக்கு கான்ட்ரிபியூஷன் 30. இங்கே கண்டுபிடிச்சிருக்க கான்ட்ரிபியூஷனை குழப்பிக்காதீங்க. இந்த 62,500ங்கிறது எதுக்குள்ள கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் இது வந்து சேல்ஸ் 2.5 லட்சத்துக்கு உள்ள கான்ட்ரிபியூஷன். அதையும் இங்கேயும் இதையும் குழப்பிக்காதீங்க. நான் இப்போ சேல்ஸ் 1.5 லட்சத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், சேல்ஸ் 1,70,000க்கு என்ன கான்ட்ரிபியூஷன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கான்ட்ரிபியூஷன்லேருந்து எதை கழிச்சா ப்ராஃபிட் கிடைக்கும், ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பீரியட் 1க்கு கான்ட்ரிபியூஷன் 37,500ன்னு தெரியும், ப்ராஃபிட் 20,000ன்னு கொடுத்துருக்காங்க. இது 2 தான் உங்களுக்கு தெரியும், 37,500 ப்ராஃபிட் 20,000 தெரிஞ்சதை நான் வந்து கருப்பு கலரில் எழுதியிருக்கேன். அப்போ இதுலேருந்து எதை கழிச்சா 20,000 கிடைக்கும், 17,500 கழிச்சா 20,000 கிடைக்கும். அதுதான் நமக்கு இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ பாருங்க, கான்ட்ரிபியூஷன் தெரியும், கண்டுபிடிச்சிருக்கோம் 37,500ன்னு. அந்த பீரியடுக்கான ப்ராஃபிட் 20,000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 37,500லேருந்து 20,000 கழிச்சால் என்ன கிடைக்கும், 17,500. இப்போ பாருங்கள், 37,500லேருந்து 17,500 கழிச்சா 20. இந்த 3 டேட்டாவில் ஏதாவது 2 கொடுத்தா இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பீரியடுக்கு கான்ட்ரிபியூஷன் 42,500ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு ப்ராஃபிட் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 25,000. அப்போ 42,500லேருந்து எதை கழிச்சா 25,000 கிடைக்கும், 17,500 கழிச்சா 25,000 கிடைக்கும். அப்போ ரெண்டுலேயுமே ஃபிக்ஸட் காஸ்ட் 17,500 வந்துருச்சு. அப்போ நம்ம போட்ட கணக்கு ரைட். நீங்கள் ஒரு பீரியட் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம வெரிஃபிகேஷனுக்காக 2 பீரியடுமே கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபிக்ஸட் காஸ்ட் 17,500, ஒரே ஆன்சர் வரணும் இங்கே. இப்போ புரியுதா எப்படி ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு? கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்க கான்ட்ரிபியூஷன் கணக்கில் கொடுத்துருக்க சேல்ஸுக்கான கான்ட்ரிபியூஷன் 2.5 லட்சத்துக்கான கான்ட்ரிபியூஷன் 62,500. ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க நான் ஒரிஜினல் கணக்குக்கு போகிறேன். ஒரிஜினல் கணக்கில் 2 பீரியட் கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு பீரியடு சேல்ஸ் வச்சு ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். நான் 2 பீரியட்லேயுமே கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரே ஆன்சர் வருது. அது செக் பண்ணிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு பீரியட் சேல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஃபஸ்ட்டு பீரியடோட சேல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியடில் சேல்ஸ் எவ்வளவு, 1.5 லட்சம். அதை வச்சு கண்டுபிடிச்சா கான்ட்ரிபியூஷன் 37,500. கான்ட்ரிபியூஷன் தெரியும், ப்ராஃபிட் தெரியும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு, 17,500. கான்ட்ரிபியூஷன் 37,500, ப்ராஃபிட் 20,000. 37,500லேருந்து எதை கழிச்சா 20,000 கிடைக்கும்னு பாருங்கள். 17,500 கழிச்சா 20,000 கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த 37,500லேருந்து 20,000 கழித்து இதில் எழுதுங்க, அவ்வளோதான்.
இப்போ அதே மாதிரி செகண்ட் பீரியடுக்கு போட்டு நான் செக் பண்ணுறேன். செகண்ட் பீரியடுக்கு சேல்ஸ் வந்து 1,70,70,000, அப்போ கான்ட்ரிபியூஷன் 42,500ன்னு கிடைக்குது. செகண்ட் பீரியடுக்கு ப்ராஃபிட் 25,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 42,500லேருந்து 25,000 கழிச்சா 17,500, அல்லது 42,000 கழிச்சு பாருங்கள் 17,500, 25,000 கிடச்சிரும். இந்த 3 டேட்டாவில் இந்த 2 டேட்டா தெரியும். இது வேணும்னா இதுலேருந்து இதை கழிச்சா இது கிடச்சிரும். இப்போ ரெண்டுலேயுமே 17,500 நான் வெரிஃபிகேஷனுக்காக போட்டிருக்கேன். இதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க நம்ம ஒரிஜினல் டேட்டா தான் எடுத்துக்கணும். இப்போ கணக்குக்கு வந்தீங்கன்னா நம்மளுடைய கணக்கு இப்போ கான்ட்ரிபியூஷனும் தெரிஞ்சிருச்சு, ஃபிக்ஸட் காஸ்ட்டும் தெரிஞ்சிருச்சு. ப்ராஃபிட் கண்டுபிடிக்க வேண்டியது தான் நம்மளுடைய நோக்கம். இதுக்கு கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருச்சு, ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு சேல்ஸ்னாலும் மாறப்போகிறது இல்லை. அதனால தான் ஒரிஜினல் டேட்டா வச்சு ஃபிக்ஸட் காஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கான்ட்ரிபியூஷன் 62,500, அதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் 17,500 கழிச்சா ப்ராஃபிட் எவ்வளவு? 45,000. புரியுதா உங்களுக்கு? இந்த கணக்கை இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ப்ராஃபிட் வென் சேல்ஸ் ஆர் ₹2,50,000 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வேணும்னா நமக்கு கான்ட்ரிபியூஷனும் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வேணும். ஆனால் நமக்கு இங்கே சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுனா, சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஆனால் நமக்கு இந்த கணக்கில் வேரியபிள் காஸ்ட் பற்றி எதுவுமே கொடுக்கல, அதனால் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம P/V ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம வர்றோம். P/V ரேஷியோக்கு C/S/100. இப்போ இந்த சேல்ஸ் 2.5 லட்சத்துக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம். அதனால் எஸ்ஸுங்கிற இடத்துல 2.5 லட்சத்தை போட்டு சியை கண்டுபிடிச்சா 62,500 வருது. இதுதான் வந்து இந்த சேல்ஸ் 2 லட்சம் சொல்லும்போது கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 62,500. அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஃபிக்ஸட் காஸ்ட் வேணும். ஃபிக்ஸட் காஸ்ட் வேணுங்கிறதுக்கு ஒரிஜினல் டேட்டாவுக்கு போகிறோம். ஏதாவது ஒரு பீரியடில் கொடுத்துருக்க சேல்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கலாம். நான் 2 பீரியடுக்கு எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த பீரியடில் 1.5 லட்சம் சேல்ஸு, அப்போ கான்ட்ரிபியூஷன் 37,500. கான்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ராஃபிட் 20,000 கழிச்சா நமக்கு 17,500 கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ராஃபிட். கான்ட்ரிபியூஷன் 37,500 தெரியும், ப்ராஃபிட் 20,000 தெரியும், நடுவில் உள்ளது தான் தெரியாது. அப்போ இந்த 37,500லேருந்து 20,000 கழிச்சா 17,500. அது மாதிரி இதில் கான்ட்ரிபியூஷன் 42,500, 1,70,000 வச்சு போடையில் 42,500ங்கிறதும் தெரியும், 25,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இந்த நடுவில் உள்ளது ஃபிக்ஸட் காஸ்ட் தெரியாது. 42,500லேருந்து 25,000 கழிச்சா 17,500, இதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட். நடுவில் உள்ளது தெரியலை அப்படின்னா மேலே உள்ளதுலேருந்து கீழே உள்ளதை கழிச்சா நடுவில் உள்ள டேட்டா வந்துடும். அப்போ இது ஃபிக்ஸட் காஸ்ட்டு 17,500ங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்போ நமக்கு கான்ட்ரிபியூஷன் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 62,500, ஃபிக்ஸட் காஸ்ட் 17,500, ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் 45,000. இப்போ சேல்ஸ் 2.5 லட்சம்னா ப்ராஃபிட் எவ்வளவு? 45,000. மூணாவது என்ன கேட்டிருக்கு? சேல்ஸ் ரெக்வயர்ட் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 40,000. 40,000 ப்ராஃபிட் இருந்தால் எவ்வளவு சேல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இதுக்கும் ப்ராஃபிட் 40,000 கொடுத்துருக்கு, சேல்ஸ் எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்கு. அப்போ எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறது இந்த டேபிளில் தான். அப்போ கீழேருந்து நான் போகிறேன், அதுக்கு தான் இந்த ஆரோ போட்டிருக்கேன். ப்ராஃபிட் 40,000, ஃபிக்ஸட் காஸ்ட் 17,500, மேலே உள்ள டேட்டா தான் தெரியலை. கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சால் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், சேல்ஸ் தெரிஞ்சால் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடலாம். 2ல் 1 இருந்துச்சுனாலே P/V ரேஷியோ எப்போவுமே தெரியும். அப்புறம் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா சேல்ஸை கண்டுபிடிச்சிடலாம், சேல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கலாம், ஏன்னா சேல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் கேட்கையில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சா அதன் மூலம் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எதை எடுத்துக்கணும்? இதை எடுத்துக்கணும், ஏன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த டேபிள் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த டேபிளில் என்னென்ன டேட்டா தெரியும் நமக்கு? ஃபிக்ஸட் காஸ்ட் 17,500 தெரியும், ப்ராஃபிட் 40,000 தெரியும், மேலே உள்ளது தான் தெரியாது. மேலே உள்ளது தெரியாதுன்னா இது ரெண்டையும் கூட்டுங்க, 40,000த்தையும் 17,500யும் கூட்டினா 57,500 தான் கான்ட்ரிபியூஷன். இப்போ பாருங்கள், 57,500லேருந்து 17,500 கழிச்சா 40,000 கிடைக்குதா? அப்போ நடுவில் உள்ளது தெரியலைன்னா மேலே உள்ளதை கீழே கழிங்க. மேலே உள்ள டேட்டா தெரியலை அப்படின்னா 2வது டேட்டாவும் 3வது டேட்டாவும் கூட்டுனா மேலே உள்ள டேட்டா வந்துடும் 57,500 கான்ட்ரிபியூஷன். இது வந்து ஷார்ட்கட்டாக நான் சொல்லித்தரேன், அவ்வளோதான். மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு செகண்ட் டேட்டா, ப்ராஃபிட் தேர்ட் டேட்டா. நமக்கு கீழே உள்ள 2 டேட்டாவும் தெரியும், மேலே உள்ளது தெரியாது. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவும் தேர்ட் டேட்டாவும் தெரியும், நடுவில் உள்ள டேட்டா தெரியல. இப்போ மேலே உள்ள டேட்டாலேருந்து கீழே உள்ள டேட்டாவை கழித்து போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொதல் டேட்டா தெரியலை அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி போட்டால் 57,500. அப்போ கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருச்சு.
கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சால் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி? P/V ரேஷியோ வச்சு. இந்த P/V ரேஷியோ தெரிஞ்சிட்டாலே கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சால் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம், சேல்ஸ் தெரிஞ்சால் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த கணக்கில் நமக்கு கான்ட்ரிபியூஷன் 57,500ன்னு தெரியுது. இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட்டும் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் தெரிஞ்சதுனால நம்ம கான்ட்ரிபியூஷனை போகிறோம், தலைகீழாக போகிறோம். ப்ராஃபிட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் தலைகீழாக போகையில் இது ரெண்டையும் கூட்டினா 57,500 கிடைக்கும். அப்போ இதில் நமக்கு சேல்ஸ் மட்டும் தெரியலை. சேல்ஸ் இந்த பக்கம் எஸ்ன்னு கொண்டாந்தோம்னா இந்த 25 மேலே உள்ள 25 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரையில் கீழே வந்துடும். கீழே உள்ள எஸ் மேலே போயிடும். அப்போ 57,500 × 100/25 2,30,000 தான் 40,000 ப்ராஃபிட்டுக்கு. 2,30,000 தேவை நமக்கு. 40,000 லாபம் கிடைக்கணும்னா 2,30,000க்கு விற்றாகணும். 1,50,000 லட்சத்துக்கு விற்றா 20,000 ப்ராஃபிட்டு, 1,70,000 விற்றா 25,000 ப்ராஃபிட்டு, 2,50,000 லட்சத்துக்கு விற்றா 45,000 ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போ 40,000 ப்ராஃபிட் கிடைக்கணும்னா 2,30,000. நம்ம ஆன்சர் கரெக்ட். ஏன்னா 2,00,000க்கு 45,000 ப்ராஃபிட்னா 2,30,000க்கு 40,000 ப்ராஃபிட்டுங்கிறது கரெக்டாக வருது அப்படின்னு நம்மளே அனுமானிச்சுக்கலாம். ஏன்னா 2,00,000க்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 45,000. 2,00,000 2,30,000ங்கிறது கம்மியா? அப்போ 45,000 40,000 கம்மி. அந்த ப்ராஃபிட் அனுமானம் அப்படி கிடச்சிருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். ஆன்சர் கரெக்டு. நம்மளே ஒரு யூகிச்சுக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்கு? இதுலேயே ஆல்சோ ஃபைண்ட் பிஇபி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அட் ப்ராஃபிட் ஆஃப் ₹50,000 வேரியபிள் காஸ்ட் ஃபார் போத் பீரியட்ஸ். இந்த கணக்கோட கண்டினியூவேஷன் இது. பிஇபி கேட்டிருக்கீங்க, யூனிட்ஸ் இல்லாததுனால கேட்டிருக்கிறது பிஇபி சேல்ஸ் தான். பிஇபிக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் பை P/V ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளவு? 17,500. P/V ரேஷியோவை இங்கே என்னவா எடுத்துக்கணும்? நம்ம டெசிமலாக எடுத்துக்கணும், பர்சன்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. அப்போ 0.25 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு 0.25ன்னு எடுத்துக்கணும். மறந்துடாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் 25 மட்டும் போட்டுறாதீங்க. 0.25 இந்த இடத்துல டெசிமலாக தான் எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ வருது? 70,000 ருபீஸ் தான் பிஇபி சேல்ஸ். 70,000க்கு விற்றா நட்டமும் இல்லை, லாபமும் இல்லை. 70,000க்கு ப்ராஃபிட் 0. அடுத்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருக்கு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு நம்ம எப்போவுமே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிஇபி சேல்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு பிஇபி சேல்ஸ் கொடுத்துருக்கு, ஆனால் ஆக்சுவல் சேல்ஸ் தெரியாது. அதுக்காக இதில் இன்னொரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறேன். ஆக்சுவல் சேல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் பை P/V ரேஷியோ. இந்த இருக்குல்ல, P/V ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் × 100. இந்த சேல்ஸ் இங்கே வரையில் கான்ட்ரிபியூஷன் பை P/V ரேஷியோன்னு வந்துடும். இந்த இருக்குது பாருங்கள். சேல்ஸ் போகையில் கான்ட்ரிபியூஷன் பை P/V ரேஷியோ. சேல்ஸ் இந்த பக்கம் போகையில் இந்த P/V ரேஷியோ கீழே வந்துடும். அப்போ ஆக்சுவல் சேல்ஸ்க்கு நம்ம என்ன போட்டுக்கலாம்? கான்ட்ரிபியூஷன் பை P/V ரேஷியோ. பிஇபிக்கு என்ன ஃபார்முலா? ஃபிக்ஸட் காஸ்ட் பை P/V ரேஷியோ. கீழே டினாமினேட்டர் P/V ரேஷியோ ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு P/V ரேஷியோ எழுதி மேலே கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு எழுதிடுறோம். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சா என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் பை P/V ரேஷியோ. எம்ஓஎஸ்க்கு இது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு ப்ராஃபிட் பை P/V ரேஷியோன்னு. அந்த ஃபார்முலா ஏற்கனவே நான் சொல்லி கொடுக்காதனால இதை டிரைவ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு இப்போ 2 ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிஇபி சேல்ஸு, 2வது ஃபார்முலா ப்ராஃபிட் பை P/V ரேஷியோ. இந்த கணக்கில் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க, P/V ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் 50,000, P/V ரேஷியோ 0.25. எப்படி பிஇபிக்கு டெசிமலாக எடுப்போமோ அதே மாதிரி எம்ஓஎஸ்க்கும் இந்த இடத்த டெசிமலாக தான் எடுத்துக்கணும், 0.25. அப்போ 2,00,000ங்கிறத மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. புரியுதா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு இந்த ஒரு ஃபார்முலாயும் படிச்சுக்கோங்க. ப்ராஃபிட் பை P/V ரேஷியோ. சேல்ஸ் கேட்டால் கான்ட்ரிபியூஷன் பை P/V ரேஷியோ, கான்ட்ரிபியூஷன் கேட்டால் சேல்ஸ் பை P/V ரேஷியோ, பிஇபி கேட்டால் ஃபிக்ஸட் காஸ்ட் பை P/V ரேஷியோ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டால் ப்ராஃபிட் பை P/V ரேஷியோ. P/V ரேஷியோ வச்சு எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? கான்ட்ரிபியூஷன் கேட்டால் சேல்ஸ் பை P/V ரேஷியோ, சேல்ஸ் கேட்டால் கான்ட்ரிபியூஷன் பை P/V ரேஷியோ, பிஇபி கேட்டால் ஃபிக்ஸட் காஸ்ட் பை P/V ரேஷியோ, எம்ஓஎஸ் கேட்டால் ப்ராஃபிட் பை P/V ரேஷியோ. P/V ரேஷியோ முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு நிறைய கண்டுபிடிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்கு? வேரியபிள் காஸ்ட் ஃபார் போத் பீரியட்ஸ். வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லல நம்ம இந்த டேபுலேஷன் எடுத்துக்கணும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சா கான்ட்ரிபியூஷன். அப்போ ஃபஸ்ட்டு பீரியட் செகண்ட் பீரியடுக்கு சேல்ஸ் தெரியும் நமக்கு 1,50,000, 1,70,000. தெரிஞ்ச டேட்டாவை கருப்பில் எழுதியிருக்கேன், தெரியாத டேட்டாவை சிகப்பில் எழுதியிருக்கேன். 1,50,000. கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்ல, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 37,500, 42,500. 37,500, 42,500. அஸ் யூஷுவல் இதில்
நடுவில் உள்ள டேட்டா தெரியலை. அப்போ என்ன பண்ணணும்? 1,50,000 லட்சத்துலேருந்து 37,500 கழிச்சா 1,12,500, 1,70,000 42,000 கழிச்சா 1,27,500. இதுதான் வேரியபிள் காஸ்ட். என்ன கேட்டதுனால நம்ம இதுக்கு வந்தோம். 1,12,500 ஃபஸ்ட்டு பீரியடுக்கு வேரியபிள் காஸ்ட்டு, 1,27,500 செகண்ட் பீரியடுக்கு வேரியபிள் காஸ்ட். இதுதான் பீரியட் வச்சு போடுற சம். இது ரொம்ப முக்கியமான சம். பீரியட் வச்ச மாடல் வந்தால் இதுதான். 2 பீரியடு கொடுத்து சேல்ஸ் ப்ராஃபிட் கொடுத்து P/V ரேஷியோ கேட்டால் 2 பீரியடுக்கும் டிஃபரன்ஸ் போட்டுட்டு சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் போட்டிங்கன்னா P/V ரேஷியோ கிடச்சிரும். அந்த P/V ரேஷியோவை வச்சு தான் நம்ம திரும்ப ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணுறோம். இதில் சேல்ஸ் கொடுத்துருக்கு, அப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க நம்ம ஒரிஜினல் டேட்டா எடுத்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிட்டா ப்ராஃபிட்டு. இதில் வந்து ப்ராஃபிட்லேருந்து கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சி கான்ட்ரிபியூஷன்லேருந்து சேல்ஸை கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட்லேருந்து கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சி கான்ட்ரிபியூஷன்லேருந்து P/V ரேஷியோ யூஸ் பண்ணி சேல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து BEPக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் பை P/V ரேஷியோ போடுறோம். MOSக்கு ப்ராஃபிட் பை P/V ரேஷியோ போடுறோம். வேரியபிள் காஸ்ட்டுக்கு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அந்த டேட்டா வச்சு போடுறோம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.